Hi guys, it's me. Welcome to Concepts of A to Kenny Tamil. So இன்னைக்கு நம்ம 90 days class course டே 11 தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த டே 11ல இந்த டே 11ல நம்ம பார்க்கிறது என்னன்னா ஈர்பரிணாம இயக்கம் அல்லது தல இயக்கம் அப்படி சொல்லுவாங்க. சரியா? தல இயக்கம்னா ஒண்ணும் இல்ல 2D மோஷன். சரியா? என்னது 2D மோஷன் சொல்லுவாங்க. 2D மோஷன்னா என்னது? நானு டே 5 அப்போ டே 5ல 1D மோஷன் சொல்லிட்டு நான் நடத்தேன். அதாவது ஒரு பரிணாம இயக்கம் சொல்லிட்டு நடத்தேன். ஆமாவா? அங்க நான் என்ன சொன்னேன்? x அச்சு, y அச்சு, z அச்சுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு அச்சுல மட்டும் என்னோட இயக்கம் இருந்துச்சுன்னா, சரி, ஏதாச்சும் ஒரு அச்சுல மட்டும் என்னோட இயக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் என்ன சொல்லுவேன்? ஒரு பரிணாம இயக்கம் சொல்லுவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரெண்டு அச்சுகள், அதாவது x அச்சு, y அச்சு, சரி, ரெண்டு அச்சுலயுமே என்னோட இயக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் என்ன சொல்லுவேன்? இரு பரிணாம இயக்கம் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? தல இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு கேரம் பலகை இருக்கு இல்லையா, கேரம் போர்டு இருக்கு இல்லையா, அந்த கேரம் போர்டுல காயின் போது பாத்தியா, போயிட்டு சரியா? அந்த கேரம் போர்டுல இருக்கக்கூடிய அந்த காயின் இருக்கு இல்லையா, அது போகக்கூடியது வந்து பார்த்தா ஒரு தலை இயக்கம் தான். அது போகக்கூடியது ஒரு தலை இயக்கம் தான். சரியா? சரி, ஓகேப்பா. நம்ம ஒரு பரிணாம இயக்கத்துக்கு ஒரு சில ஃபார்முலாக்கள் நம்ம பயன்படுத்தலாமாவா? ஒரு பரிணாம இயக்கத்துக்கு நம்ம ஒரு சில ஃபார்முலா பயன்படுத்தா. அதனால ஒரு பரிணாம இயக்கத்துக்கு நம்ம பயன்படுத்துற ஃபார்முலா v = u plus at. அதுக்கப்புறமா என்ன ஃபார்முலா பயன்படுத்தணும்? s = ut plus 1/2 at² ஒரு ஃபார்முலா பயன்படுத்தணுமா? அதுக்கு v² - u² = 2as அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம பயன்படுத்தணுமா? அதுக்கப்புறமா s = u plus v/2 into t சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தணும். ஆமாவா? ஒரு ஃபார்முலாவை நம்ம இங்க பயன்படுத்தணும். சரியா? 2D அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1D plus 1D எழுதலாமா? 1D plus 1D சொல்லிட்டு எழுதலாமா? அதாவது இங்க பாரு, இது x, இது y அச்சு, இது என்னது? என்னோட x அச்சு. இது என்னது? இது என்னோட x அச்சு, இது என்னோட y அச்சு. x அச்சு, y அச்சு. சரியா? அப்போ இத நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா, x அச்சுல நடக்கக்கூடிய ஒரு பரிணாம இயக்கத்தையும் y அச்சுல இருக்கக்கூடிய ஒரு பரிணாம இயக்கத்தையும், அதாவது வெக்டர் சொல்றேன், y அச்சுல இருக்கக்கூடிய வெக்டர் அப்படி சொன்னா எனக்கு என்னது? j கேப்பா, x அச்சுல என்னது? i கேப்பா. அப்ப x அச்சுல நடக்கக்கூடிய ஒரு பரிணாம இயக்கத்தையும் அதுக்கப்புறமா y அச்சுல இருக்கக்கூடிய ஒரு பரிணாம இயக்கத்தையும் சேர்த்து சொல்றதுதான் என்னது? இரு பரிணாம இயக்கம் சொல்லுவாங்க. அது புரியுதா? ஓகே. அப்ப ரெண்டு அச்சுகள்ல ஒரு அச்சுல இருக்கக்கூடிய ஒரு பரிணாம இயக்கத்தையும் இன்னொரு அச்சுல இருக்கக்கூடிய ஒரு பரிணாம இயக்கத்தையும் சேர்த்து சொல்றதுதான் என்னது? இரு பரிணாம இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இரு பரிணாம இயக்கம் அப்படின்னு சொல்லலாமா? எஸ் சொல்லலாமா? ஓகே. அதாவது இதுக்கு மீனிங் என்னது? 1D ஒரு பரிணாம இயக்கம் இன் y அச்சு, ஒரு பரிணாம இயக்கம் இன் x அச்சு. சரியா? சோ இதுதான் என்னது? இதுக்கான அர்த்தம். புரியுதா? இதுதான் என்னது? இதுக்கான அர்த்தம். ஓகேவா? ஓகே. சோ क्वेश्चन பார்க்கலாம். சரியா? ஒரு துகளின் ஆரம்ப திசைவேகம் 3i + 4j மற்றும் அதன் முடுக்கம் 0.4i + 3 அல்லது 0.3i எனில் 10 வினாடிகளுக்கு பிறகு அதனுடைய வேகம் என்ன கேட்கும்? 10 வினாடி இருக்கா? சூப்பர். ஓகே. 10 வினாடிகளுக்கு பிறகு அதனுடைய அதன் வேகம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். சரியா? அப்ப இங்க பாரு, இது என்னது? x அச்சா, இது y அச்சு. இது என்னது? x அச்சா, இது y அச்சு. சரியா? அப்ப x அச்சு பாரு, x அச்சுல இருக்கக்கூடிய திசைவேகம் என்னது? ஆரம்ப திசைவேகம் எவ்வளவு? 3i கேப்பா. இதோட முடுக்கம் எவ்வளவுப்பா? இதோட முடுக்கம் வந்து பார்த்தா என்னது? 0.4i கேப்பா. இது எவ்வளவு வினாடி இருக்குது? t எவ்வளவு தான்? t x அச்சுன்னு சரி, y அச்சுன்னு சரி, ஒண்ணா 10 வினாடி. என்னது? 10 வினாடி. ஓகே. அப்ப இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா v யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இது வந்து நல்ல ஆரம்ப திசைவேகம். சரி, அப்ப நான் என்ன கண்டுபிடிப்பேன்? இறுதி திசைவேகத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு நான் என்ன எடுப்பேன்? மேக்னிட்யூட் எடுப்பேன். மேக்னிட்யூட்னா என்னது? மேக்னிட்யூட்னா வெறும் எண் மதிப்பை மட்டும் எடுக்க போறேன். அப்ப எண் மதிப்பு எடுத்து இதோட எண் மதிப்பையும் x அச்சுல இருக்கக்கூடிய எண் மதிப்பையும் y அச்சுல இருக்கக்கூடிய அந்த திசைவேகத்தின் எண் மதிப்பையும் கூட்டும் போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்னுடைய வேகம் கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப என்னது? இதோட திசைவேகம் இறுதி திசைவேகம் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? vx = ux + ax × t சொல்லலாமா? அப்ப ux ஓட மதிப்பு எவ்வளவு? 3. ஓகே, 3i cap. சரியா? plus 0.4j cap into 10. அப்ப என்ன வரும் பாரு? i cap. அப்ப என்ன வரும் பாரு? ரெண்டையும் கூட்டும்போது எனக்கு 7i cap வருமா? சொல்யூஷன் புரியுதா? எனக்கு திசைவேகம் என்ன வரும்? 7i cap னு சொல்லிட்டு வரும். புரியுதா? ஓகே. x அச்சுல இருக்கக்கூடிய திசைவேகம் 7i cap. ஓகேவா? சரி, ஓகேப்பா.
அதுக்கு அடுத்தது YH இருக்கக்கூடிய என்ன வந்து பாரு, அப்ப இதோட ஆரம்பிச்ச திசைவேகம் எவ்வளவு 4j கேப். ஓகே, பிளஸ் 0.3 I கேப் j கேப் இன்டு 10. அப்படி எடுத்தா YH என்னது 7j கேப் வருமா. அப்ப இது மேக்னிட்யூட் எடுக்கலாமா. மேக்னிட்யூட் எடுக்கும்போது என்ன வரும், மேக்னிட்யூட் எடுத்தா எனக்கு வேகம் கிடைச்சிடும். ஓகே, இது மேக்னிட்யூட் எடுத்தோம்னா என்ன ஆயிடும், எனக்கு அதோட வேகம் கிடைச்சிடும். அப்ப என்னது 7² + 7² என்ன வரும், 7√2 சொல்லிட்டு வருமா. இதுதான் வந்து என்னது என்னுடைய வேகம். 7√2 அப்படிங்கிறது தான் என்னது என்னுடைய வேகம். புரிஞ்சா? சரி, ஓகேப்பா. அதாவது திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சி பை காலம். சரியா, இடப்பெயர்ச்சிக்கு மேக்னிட்யூட் எடுத்துட்டோம் அப்படின்னா, இடப்பெயர்ச்சிக்கு அந்த திசைவேகத்தை மேக்னிட்யூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், அதோட வேகம் கிடைச்சிடும். சரியா, வேகம்னா என்னது, ஒரு செகண்ட்ல எவ்வளவு மீட்டர் போறீங்க, ஒரு செகண்ட்ல எவ்வளவு தூரம் போறீங்க அப்படின்றது தான் வேகம். திசைவேகம்னா ஒரு செகண்ட்ல எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றது திசைவேகம். சரியா, ஓகேப்பா. ஒரு பொருளின் அமைவிட வெக்டர் ஆனது நேரத்தை பொறுத்து 3t² + 60j கேப் + k கேப் எனில் YH அதன் திசைவேகம் என்னன்னு கேட்கலாம். சரியா, YH அதன் திசைவேகம் என்னன்னு கேட்கலாம்ப்பா. இது என்னது நமக்கு தெரியும், வெலாசிட்டி. திசைவேகம் dh/dt. ஆமாதானே. அப்போ YH என்னது அமைவிடமான எங்க இருக்குது, 60 ல இருக்கா. அப்ப என்னது வெலாசிட்டி YH சமம். ஓகே, திசைவேகம் YH திசைவேகம் என்பது d/dt * 60 சொல்லலாமா. அப்ப YH என்ன திசைவேகம் கிடைக்கும், 6ms⁻1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது XH என்ன வரும், XH என்ன, ZH என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு நீ கமெண்ட் பண்ணு. ZH என்ன வரும்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணு, கமெண்ட் பண்ணு. சரியா, ஓகே. சரியா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாரு. ஓகே, என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா, ஒரு பொருளானது 3,7 என்ற புள்ளியில இருந்து செல்கிறது. மேலும் அவற்றின் முடுக்கம் 4i கேப் மேலும் 3 வினாடிக்கு பிறகு அவற்றின் தளப்புள்ளியானது என்ன கேட்கும். ஓகே, அவற்றோட தளப்புள்ளியானது அதோட கோஆர்டினேட் வந்து x, y என்ன சொல்லி கேட்கும். சரியா, சரி, ஓகேப்பா. இங்க பாரு, XH ல கொடுத்திருக்கான், YH ல கொடுத்திருக்கான். XH ல என்ன பண்ணிருக்கான், இத கொடுத்திருக்கான், YH கொடுத்திருக்கான். அதோட முடுக்கம் எவ்வளவு சொல்றா, 4i அப்படின்னு சொல்லிருக்கான். ஓகே, ஆனா இங்க பாரு j கேப் கொடுக்கும்போது என்னன்னா அங்க இருந்து முடுக்கம் அடையல. அப்ப அந்த 7ன்றது அப்படியே தான் இருக்குது. சொல்யூஷன் புரியுதா. இந்த புள்ளியில எந்த மாற்றமும் ஆகல. ஏன்னா எந்த ஒரு முடுக்கமும் அடையல. முடுக்கம் அடையாதனால அது இருக்குது, அப்படியே தான் இருக்குது. எது, இந்த புள்ளி 7 புள்ளி வந்து மாறல, எந்த ஒரு முடுக்கமும் அடையல. ஏன்னா 4i கேப் கொடுத்திருக்கானா, அப்ப XH மட்டும் தான் ஏதோ வந்து நகர்ந்து இருக்குது. XH மட்டும் தான் இருக்குது, ஏதோ ஒண்ணு நகர்ந்து இருக்குது. புரியுதா நான் சொல்றேன், எனக்கு சொல்யூஷன் புரியுதா. ஆமா, ஓகே. அப்ப என்ன பாயிண்ட் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சா, YH ல பாயிண்ட் என்ன, 7 புள்ளி, அதாவது 7 சொல்லிட்டு நாம கண்டுபிடிச்சாச்சு. சரி, XH ல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஆரம்பிச்சு. சரியா, அப்ப ஆரம்பிச்ச திசைவேகம் எவ்வளவு, US ல இங்க பாரு XH திசைவேகம் எவ்வளவு, 3. ஓகேவா, 3. சாரி, ஆரம்பிச்ச திசைவேகம் எது கொடுக்குது, 0. சரியா, ஆரம்பிச்ச திசைவேகம் எது கொடுக்குது, 0. சொல்யூஷன் புரியுதா. இதோட இடப்பெயர்ச்சி எவ்வளவு கொடுத்தா, இடப்பெயர்ச்சி வந்து 3 சொல்லிட்டு கொடுத்தா, x1. சரியா, ஓகே. அப்ப இதோட முடுக்கம் எவ்வளவு கொடுத்தா, 4 சொல்லிட்டு கொடுத்தா. சரியா, இத வச்சு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும், ஓவரால் இடப்பெயர்ச்சி எவ்வளவு கண்டுபிடிக்கணும், அதாவது s ஓட மதிப்பை நீ கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், s ut plus of at² ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியுமா. ஆமாதானே. அப்ப ஆரம்பிச்ச திசைவேகம் 0, அப்ப இது ஃபுல்லாவே 0 ஆயிடும். அப்ப s என்ன வரும், s 1/2 a ஓட மதிப்பு எவ்வளவு, 3 t². t ஓட மதிப்பு எவ்வளவு, 3 9. ஆமாவா, 3 9. அப்ப நான் 3 27. கரெக்ட்டா. சாரி முடுக்கம் 4 தானே, முடுக்கம் வந்து 4. சரியா, அப்ப 2 18. அப்ப s ஓட மதிப்பு எவ்வளவு, 18. சரியா, அப்ப என்னது xf. சரியா, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் திசைவேகம் வந்து எவ்வளவு, சோ 18 மீட்டர். சரியா, 18 ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, எவ்வளவு சொல்லிட்டான், 18 ன்னு சொல்லிட்டான். ஓகேவா, அப்போ எனக்கு தெரியும் ஆரம்ப புள்ளி எவ்வளவு, 3. ஆமாவா, அப்ப xf மைனஸ் x இது 3 சமம் 18. சரியா, அப்ப xf ஓட மதிப்பு எவ்வளவு, 18 + 3 = 21. சரியா, xf ஓட மதிப்பு எவ்வளவு, 21. சரியா, அப்ப எந்த புள்ளியில இருக்குது அப்படின்னா, இதோட தளப்புள்ளி அப்படிங்கிற எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க 21,7 அப்படிங்கிற புள்ளியில இருக்குது. புரியுதா, 21,7 அப்படிங்கிற புள்ளியில இருக்குது. ஓகே, கிளியரா. ஓகே, ஐ திங்க் கிளியர் தான் நினைக்கிறேன். சரியா, ஓகே. அடுத்த क्वेश्चन பாரு. ஒரு துகளானது நேரத்தை பொறுத்து x = 5t - 2t² மற்றும் y = 10t மாதிரியே x மற்றும் y தளத்தில் பொறுத்துள்ளது. சரி, x அப்படி y தளத்துல என்னது இந்த மாதிரி நேரத்தை பொறுத்து மாறுபடுதாம். சரியா, இனி 2 வினாடி அவற்றின் முடுக்கம் என்ன, இனி 2 வினாடிகளில் அவற்றின் முடுக்கம் என்ன கண்டுபிடிச்சாம். சரியா, அப்ப என்னது திசைவேகமா, இது திசைவேகமா. அப்ப XH ல ஃபர்ஸ்ட் நாம முடுக்கத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப என்னது, சோ ஃபர்ஸ்ட் திசைவேகத்தை கண்டுபிடிக்கணும். திசைவேகம் dx dt. ஆமாவா, அப்ப கண்டுபிடிச்சா என்ன ஆயிடும்,
5 minus 4t வருமா 5 minus 4t வரும். இப்போ இது முழுக்க இது பண்ணும்போது 0 minus 4 வரும். அப்ப acceleration of x axis அதாவது x axis ல இருக்கக்கூடிய முடுக்கம் வேற -4 i cap -4 i cap சரியா. அப்ப y axis ல இருக்கக்கூடிய முடுக்கம் பார்க்கலாமா. y is equal to என்னது y is equal to 10t. ஆமா அப்ப திசைவேகம் எவ்வளவு வரும் திசைவேகம் வந்து பார்த்தா 10 வரும். அப்ப முடுக்கம் என்ன 0 ன்னு சொல்லிட்டு வந்துரும். அப்ப y axis ல முடுக்கம் 0 சரியா. y axis ல முடுக்கமானது என்னது 0 ஓகேவா. அப்ப இது ஒட்டுமொத்த முடுக்கம் எவ்வளவுப்பா ஒட்டுமொத்த முடுக்கம் அப்படிங்கிறதுனா -4 i cap + 0 j cap அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர் +0 j cap அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். அப்ப என்ன ஓவரால் முடுக்கம் எவ்வளவு -4 i cap அப்படிங்கிறது தான் என்னோட ஓவரால் முடுக்கம் சரியா. ஓகே அடுத்து வந்து பார்த்தா எரிகாத இயக்கம். எரிகாத இயக்கம்னா ஒண்ணுல இங்கிலீஷ்ல வந்து பார்த்தா ப்ரொஜெக்டைல் மோஷன் சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படி சொல்லுவோம் சரியா. இப்போ நான் ஒரு பொருள் இருக்குது சரியா. ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை வந்து நான் என்ன பண்றேன் இங்க பாரு இது ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருளை வந்து பார்த்தா நான் இப்படி தூக்கி எறிகிறேன். இந்த கையில இருந்து இந்த கைக்கு நான் தூக்கி எறிகிறேன். அப்ப தூக்கி எறியும் போது என்ன ஆகுது இது வந்து பார்த்தா இந்த ஆங்கிள் ஒரு பரவலி ஷேப்ல போகுதா ஒரு பரவலி வடிவத்துல போகுதா புரியுதா சொல்றது எனக்கு. அந்த பரவலி வடிவத்துல ஒரு பொருள் போச்சு அப்படின்னா நான் எரியும் போது கிடைக்காத இயக்கம்னு சொல்லலாம் அல்லது எரிகாத இயக்கம்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம் இதை வந்து கிடைக்காத இயக்கம் அல்லது எரிகாத இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ப்ரொஜெக்டைல் மோஷன் சரியா. ப்ரொஜெக்டைல் மோஷன் சரியா. அப்ப அது இங்க இருந்து நகர்ந்து போகுதுப்பா சரி. என்ன பண்ணுது இங்க இருந்து நகர்ந்து போகுது. இங்க இருந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு திசைவேகம் இருக்குமா ஆமாவா சொல்யூஷன் புரியுது. அதுக்கப்புறமா என்னது இந்த பகுதியில் இதை வந்து இதுதான் ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்கும் சரியா. நான் இங்க சொல்லி காட்டுறேன் ஓகே. இங்க பாரு இந்த இடத்துல ஒரு வடிவம் இங்க சொல்லிட்டு போகுதா சரி. அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தா 30 இதோட திசைவேகம் அப்படின்னு பார்க்கலாம் சரியா. இதோட திசைவேகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உனக்கு எக்ஸ் அச்சில் அதாவது என்ன சொல்லுவாங்க கிடைமட்ட தளம்னு சொல்லுவோமா சரியா. கிடைமட்ட திசைவேகம் வந்து பார்த்தா உனக்கு வந்து பார்த்தா கிடைமட்ட திசைவேகம் அப்படின்னு பார்த்தா எப்பயுமே 0 வராது சரியா. கிடைமட்ட திசைவேகம் அப்படின்னு பார்த்தா உனக்கு என்ன இருக்கும் துல்லியமா தான் இருக்கும் சரியா. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தா எந்த விதமான நகரமும் கிடையாது. எந்த விதமான நகரமும் கிடையாது. ஒட்டுமொத்த நகரமும் எங்க இருக்குது மேல நோக்கி தான் இருக்கு சரியா. அதனால இந்த இடத்துல கீழே பார்த்தா நமக்கு என்ன இருக்காது கிடைமட்ட திசைவேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்காது. மேல என்ன செங்குத்து திசைவேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் சரியா. இப்ப அந்த செங்குத்து திசைவேகம் எப்படின்னா இங்க பாரு இங்க 30 ms மீட்டர் per செகண்ட் இருந்துச்சுன்னா இங்க அப்படியே 20 மீட்டர் per செகண்டா மாறும். இங்க 10 மீட்டர் per செகண்டா மாறும். இங்க என்ன ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில என்ன ஆகும்னா அதோட திசைவேக மதிப்பு துல்லியமாயிடும். அதோட திசைவேக மதிப்பு என்ன துல்லியமாயிடும் சரியா. அப்போ இதுக்கு கீழே ஒரு முடுக்கம் செயல்பட அந்த முடுக்கம் என்னது புவியீர்ப்பு முடுக்கம் g. இதுக்கு கீழே செயல்படக்கூடிய என்ன புவியீர்ப்பு முடுக்கம் g தான். இதுக்கு கீழே செயல்படக்கூடிய புவியீர்ப்பு முடுக்கம் g தான். இதுக்கு கீழே செயல்பட எல்லாத்துக்கும் கீழே செயல்படக்கூடிய புவியீர்ப்பு முடுக்கம் என்னதான் இருக்கும் g தான் ஓகேவா சரியா. அப்ப இந்த g வந்து மீண்டும் என்னது குறைய ஆரம்பிக்குது. அப்ப இங்க என்னது -10 இங்க என்னது -20 மீண்டும் என்னது மறுபடியும் வந்து பாருங்க இந்த இடத்துல -30 மீட்டர் per செகண்ட் அப்படி சொல்லிட்டு மாறுது. -30 மீட்டர் per செகண்ட் அப்படி சொல்லிட்டு என்னது மாறுது. சொல்யூஷன் புரியுதா ஓகே. அப்ப வந்து பார்த்தா இது வந்து பார்த்தா சோ கிடைமட்ட திசைவேகம் துல்லியமாயிடுச்சு. அப்ப இங்க என்னது இந்த இடத்துல செங்குத்து திசைவேகம் அப்படிங்கிறது செங்குத்து திசைவேகம் அப்படியே போக கம்மியாகி ஓகே கம்மியாகுது சரியா. போக திசைவேகம் கம்மியாகி ஒரு துல்லியமாயிடுச்சு சரியா. துல்லியமாயிட்டு என்ன பண்ணுது மறுபடியும் சுவாமி ஈர்க்கிறது எந்த இதுல சோ மைனஸ் நெகட்டிவ் வச்சு ஓகே நெகட்டிவ் வச்சு சரியா. இப்ப லைக் ஒரு கிரிக்கெட் நீங்க வந்து கிரிக்கெட் விளையாடினா தெரியும் கிரிக்கெட் விளையாடுவாங்க சரியா. பந்து வேகமா அடிப்போம் ஓகே பந்து அடிச்சு சுவாமி 6 டைரக்ஷன்ல நோக்கி போகும். நீ கேட்ச் பிடிக்க போவியா அப்ப கேட்ச் பிடிக்க வரும்போது பந்து இப்படி வரலாம் இப்படியா ஃபிளாட்டா உனக்கு பார்த்தா எனக்கு தெரியாது உனக்கு இப்படி ஃபிளாட்டா வந்து இப்படி பிடிச்சுக்குவேன் புரியுதா சொல்றது எனக்கு ஃபிளாட்டா இப்படி பிடிப்பேன் ஆமாவா புரியுதா புரியுதா ஓகே. அப்ப என்னது வரது வந்து அங்க வேகமா அங்க அடிக்கிறப்ப பக்கத்துல ஒருவேளை நீ ரொம்ப லாங்ல இருந்து பிடிச்சா உனக்கு வந்து அந்த வலி தெரியாது. இது கிட்ட இருந்து பிடிச்சா ஓங்கி படான்னு நடிப்பான் படான்னு மேல விழுச்சா அவ்வளவு அப்பா என்ன வலி சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்குலாம் விழுந்து நம்ம கிட்ட நின்று வேணுமே வம்புக்கு வாங்கி வம்பு வேலைக்கு வாங்கும் வயசு நான் அப்படிங்கிற வாங்கியிருக்கேன் ஓகே புரியுதா சொல்றது எனக்கு சரி ஓகேப்பா ஓகே. அப்ப இதோட பறக்கும் நேரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சரியா. பறக்கும் நேரம் என்னது பறக்கும் நேரம் முடிவதுன்னா இங்க பாரு இங்க இருந்து சரியா இங்க இருந்து இது வரைக்கும் ஓகே இது வரைக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் சரியா. இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளிக்கு என்னது ஒட்டுமொத்தமா எடுத்துக்கூடிய நேரம் தான் என்ன சொல்லுவாங்க பறக்கும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க பறக்கக்கூடிய நேரம் சொல்லுவாங்க சரியா. அந்த பறக்கும் நேரம் அப்படிங்கிறது என்ன வச்சுங்க இந்த பறக்கும் நேரத்தை சொல்றதுக்கு முன்னாடி இங்க வா சரியா. x அச்சுல தான் போகுது. இது வந்து பார்த்தா இந்த பக்கம் x அச்சுல இந்த பக்கம் y அச்சுல அதாவது இந்த மாதிரி போகுதா ஆமாவா. அப்ப x அச்சுங்கிறது என்னது x அச்சோட வெக்டர் கூறு என்னதுப்பா x அச்சோட வெக்டர் கூறு அப்படிங்கிறது எப்படி இருக்கு எனக்கு சொல்லு பார்க்கலாம் சொல்லி என்ன இருக்கும் ஒரு நிமிஷம்
x அச்சுடைய x அச்சு செயல்படக்கூடிய அந்த திசைவேகம் அப்படின்னு எனக்கு எப்படி இருக்கும் u cos θ வா இருக்குமா ஆமாவா y அச்சு செயல்படக்கூடிய திசைவேகம் எனக்கு எப்படி இருக்கும் u sin θ வா இருக்குமா u sin θ வா இருக்குமா சொல்யூஷன் புரியுதா அப்ப நமக்கு தெரியும் என்னது மோஷன் அண்ட் கிராவிட்டி அதாவது புவியினால் ஏற்படக்கூடிய அந்த இயக்கத்தை நாம படிச்சிருப்போம் t time of flight அதாவது t 2u/g படிச்சோமா 2u/g சொல்லிட்டு படிச்சோமா படிக்கலையா கண்டிப்பா நான் படிச்சிருப்போம் தானே ஆமாவா அப்ப இங்க பாரு நீங்க x அச்சுல வந்து எந்த விதமான திசைவேகமும் கிடையாது x அச்சுல வந்து பாருங்க எந்த விதமான திசைவேகமும் கிடையாது அப்ப என்னது எங்க மட்டும் இருக்குது y அச்சுல மட்டும் தான் திசைவேகம் இருக்குது அப்ப என்னது u பதிலா என்ன சொல்லலாம் u sin θ எழுதலாமா u sin θ / g 2u sin θ / g இதுதான் என்னுடைய பதக்கும் நேரம் சரி இதுதான் என்னுடைய பதக்கும் நேரம் ஓகேவா ஓகே அடுத்து என்னோட அதிகபட்ச உயரம் சரியா அடுத்து என்னோட அதிகபட்ச உயரம் என்ன சொல்லுவோம் s u²/2g சொன்னோமா u²/2g இந்த டெரிவேஷனா வந்து பார்த்தா நான் ஒரு வரி நம்ம இயக்கத்துல தெளிவா நடத்தி வச்சிருப்பேன் சும்மா மாஸ் பண்ணி நடத்திருப்பேன் எத்தனை லெக்சர் கிட்ட 5வது நாள்ல இருந்து 8வது நாள் 4வது நாள்ல இருந்து எத்தனை 5வது நாள் ஆரம்பிச்சேன் 5 6 7 8 நினைக்கிறேன் ஓகே 8வது நாள் ஓகே 8 நாள் 4 நாள் இத வந்து நடத்திருப்பேன் சூப்பரா நடத்தி வச்சிருக்கேன் சோ போய் பாரு ஓகே 6 ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்கும் எல்லாமே பயங்கரமா இருக்கும் 1 பை 1 நீ பார்த்து வந்தா நம்ம கண்டினியூ இருக்கும் 90 நாள்ல சும்மா மாசா நடத்தி வச்சிருப்பேன் தமிழ் மீனிங் சொல்றது எக்ஸாக்ட்டா இங்கிலீஷ் மீனியத்துக்கு நிறைய பேர் நடத்தி வச்சிருக்காங்க பட் தமிழ் மீனிங் சொல்றதுக்கு இப்பதான் முதல்ல யூடியூப்ல மொத்த சிலபஸை 90 நாள்ல இது பண்றாங்க ஓகே அது நான் நடத்துறேன் அதான் ஹைலைட் ஓகேவா அப்ப என்னது உயரம் அப்படிங்கிறது u² என்னது uy² என்னது 2g வருமா அப்ப uy இருக்குது என்னது uy இருக்குது sin θ வா அப்ப h என்னது u sin θ u sin θ வருமா u sin θ / 2g சொல்லிட்டு வரும் அப்ப எனக்கு மொத்த உயரம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் அதிகபட்ச உயரம் எப்படி இருக்கும் u² sin² θ வா u² sin² θ / 2g அப்படி சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும் இதான் என்னோட அதிகபட்ச உயரம் இடைத்தர இயக்கத்துல இதான் என்னுடைய அதிகபட்ச உயரமா இருக்கும் ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் கிடைத்தர நெருக்கம் சொல்றாங்க கிடைத்தர நெருக்கம் அப்படினா ரேஞ்ச் சொல்றாங்க ஆல்னு சொல்றாங்க அதுதான் சரியா கிடைத்தர நெருக்கம் அப்படினா இது வந்து பார்த்தா இது இந்த மாதிரி வந்து பார்த்தா கிடைத்தரத்துல இப்படி போகுது சரியா இந்த தொலைவு இருக்கு இல்லையா இப்போ இந்த புள்ளிக்கும் நடுவுல ஒரு தொலைவு இருக்கா இந்த புள்ளிக்கும் நடுவுல ஒரு தொலைவு இருக்கு இல்லையா அந்த தொலைவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கிடைத்தர நெருக்கம் அப்படி சொல்றோம் நான் சொல்றோம் நாம கிடைத்தர நெருக்கம் அப்படி சொல்றோம் சரியா இப்போ அந்த கிடைத்தர நெருக்கம் என்ன சொல்றோம்னா ஆல் அப்படி சொல்றாங்க இது பாரு ஓகே இதோட ஃபார்முலா என்ன அப்படினா சரி இதோட ஃபார்முலா என்னன்னா உங்களுக்கு டெரிவேஷன் நான் போட டைம் ஆகும் ஓகே u² sin² θ சரியா அதானே u² sin² θ வா u² sin² θ வா sin θ வா sin 2θ வா u² sin 2θ சாரி சரி u² sin 2θ u² sin 2θ g சொல்லுவோம் சரியா g அப்படி சொல்லுவோம் இத வந்து பார்த்தா அதுவே நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா 2u cos θ into u sin θ okay u sin θ divided by g சொல்லிடுவோம் சரியா 2 into u cos θ into u sin θ divided by g சொல்லிடுவோம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ ஓகே ஓகே क्वेश्चन போயிடலாமா அப்ப இங்க பாரு என்னென்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோனா அப்படியே நேரம் சொன்னா என்ன நேரம் சோ இது பழக்கக்கூடிய நேரம் வந்து அந்த பழக்க நேரத்தோட ஃபார்முலா என்னது என்ன ஃபார்முலா 2u sin θ வா 2u sin θ divided by g சொல்றாங்க ஆமாதான் g 2g g ஓகே அத நம்ம பார்த்தோம் ஆமாவா g சரியா அப்ப இந்த அதிகபட்ச உயரம் h எவ்வளவு h என்பது u² sin² θ divided by 2g ஆமாவா இங்கே வந்து பாருங்க அதுலயே கிடைமட்ட நெருக்கம் எவ்வளவு கிடைமட்ட நெருக்கம்ன்றது u² sin 2θ divided by 2g என்னது 2g வெறும் g ஓகே வெறும் g ஓகேவா ஓகே சரியா சரி ஓகே அடுத்து பாரு क्वेश्चन ஓகே ஒரு கிடைத்தர நெருக்கத்தில் பேனாம் கலந்து மாதிரிங்க ஓகே ஒரு ஈர்க்காத இயக்கத்தில் அல்லது கிடைத்தர இயக்கத்தில் எந்த கோணத்தில் அதன் திசைவேகம் மற்றும் முடுக்கம் ஆகியவை உச்சத்தில் இருக்கும் கேட்கலாம் சரியா இங்க பாரு பீக்னா இங்க பாருங்க
இப்போ இங்க இருந்து இங்க போகுது. சரி, இங்க இருந்து என்ன பண்ணுது, இங்க போயிட்டு இவ்வளவு கிடைக்கணும் இருக்குல்ல, ஆமாவா? அப்ப இந்த கோணத்துல இந்த இடத்துல இந்த பொசிஷன் என்ன ஆகும்? சோ எனக்கு அதிகபட்ச உயரம் கிடைக்கும். சரியா? அதிகபட்ச உயரத்துல என்ன இருக்கும்? என்னுடைய முடுக்கம் எனக்கு திசைவேகம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப அதிகபட்ச உயரம் எந்த இடத்துல இருக்கு? இந்த இடத்துல இருக்கா? அப்ப இதோட கோணம் என்ன? 90 டிகிரி. சரியா? அப்ப என்னது 90 டிகிரில என்னுடைய திசைவேகம் மற்றும் முடுக்கம் என்னது? சோ ரொம்ப பெரிய உச்சத்துல இருக்கு. என்னது உச்சத்துல இருக்கு. சொல்யூஷன் புரியுதா? ஓகேப்பா. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப என்னோட திசைவேகமும் என்னோட முடுக்கமும் வந்து பார்த்தா சரியா 0 அல்லது 180 டிகிரி இருக்கு. 0 அல்லது 180 டிகிரினா என்னது? எந்த இடம் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல இங்க இல்லைன்னா வந்து இந்த இடத்துல 0 டிகிரி இல்லைன்னா 180 டிகிரி இந்த இடத்துல இருக்கு. ஓகே, அப்ப அந்த இடத்துல இருந்துச்சுன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்த ஏரியா இருக்கிறதுல கிடைக்கக்கூடிய அந்த கோணம் இருக்கு இல்லையா, எனக்கு வந்து எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்னா எனக்கு வந்து பார்த்தா நேர்கோடா கிடைக்கும். எனக்கு எப்படி கிடைக்கும்? நேர்கோடா கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நேர்கோடா எனக்கு கிடைக்கும். சரியா? இதே வந்து பார்த்தா வச்சுங்க, சோ முடுக்கமும் என்னது திசைவேகமும் வந்து எனக்கு 90 டிகிரி இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா எனக்கு வட்ட வடிவில் கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்? வட்ட வடிவில் கிடைக்கும். சரியா? மிச்சபடி எந்த கோணத்துல இருந்தாலும் ஓகே, மற்றபடி இதை தவிர மற்ற எந்த கோணத்துல இருந்தாலும் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா வச்சுங்க, பரவளையம் எனக்கு கிடைக்கும். அது பரவளையம் எனக்கு கிடைக்கும். பரவளையம் என்னது? இதோ இந்த இதுல இதான் பரவளையம். இப்படி போச்சுன்னா பரவளையம் தான், இப்படி போச்சுன்னா பரவளையம் தான், இப்படி வந்தாலும் பரவளையம் தான், இப்படி வந்தாலும் பரவளையம் தான். ஓகேவா? ஓகே, எரேஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பாரு. நெக்ஸ்ட் क्वेश्चन சரியா? ஒரு கிடைத்தள இயக்கத்தில் இரண்டு பொருட்கள் கிடைத்தளமாக எரியப்படுகிறது. ஒரு எரிதள இயக்கத்தில் இரண்டு பொருட்கள் கிடைத்தளமாக எப்படி எரியப்படுதாம். ஓகே, அவற்றின் கோணங்கள் 45 மைனஸ் தீட்டா மற்றும் 45 பிளஸ் தீட்டா எனில் ஓகே 45 பிளஸ் தீட்டா எனில் எத்தனை டிகிரி கேக்குறாங்க அவங்க? 2 ப்ராஜெக்ட் ஹரிசாண்டல் ரேஞ்சஸ் என்ன கேக்குறான்? சேம் பாயிண்ட் சேம் வெலாசிட்டி ஆர் இந்த ரேஷியோ கோணங்கள் எனில் ஓகே அவற்றின் விகிதம் என்னன்னு கேட்கலாம். கோணங்கள் 45 மைனஸ் தீட்டா மற்றும் 45 பிளஸ் தீட்டா எனில் அவற்றின் விகிதம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். சரியா? ஒரு நிமிஷம். क्वेश्चन என்னன்னா the horizontal range is described by the two projectiles. ரெண்டு பொருட்கள் வந்து கிடைத்தள இயக்கத்தில் எரியப்படுகிறது. projectile at angles வந்து 45 மைனஸ் தீட்டா 45 பிளஸ் தீட்டா ஓகே எனில் சேம் பாயிண்ட் ரெண்டுமே ஒரே புள்ளியில் இருக்கு மற்றும் ரெண்டுமே ஒரே திசைவேகத்தில் இருக்காமா. எனில் அவற்றின் விகிதங்கள் என்னன்னு கேட்கலாம். அதோடைய ரேஞ்ச் இருக்குது இல்லையா, அதோடைய அந்த இது கிடைத்தள நெருக்கம் கிடைத்தள நெருக்கத்தின் விகிதம் என்னன்னு கேட்கலாம். அதோட கிடைத்தள நெருக்கத்தோட விகிதம் ஆரோடைய விகிதம் என்ன கேட்கலாம். அப்ப ஆரோட ஃபார்முலா என்னப்பா? u ஸ்கொயர் sin 2 தீட்டாவா? sin 2 தீட்டா சரியா பை g. ஆமா தானே? அப்ப இங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க பாரு, இது ரெண்டுமே 2 தீட்டா சமம் 90 டிகிரி. ஆமா தானே? 90 டிகிரி அது என்ன இருக்கும்? ரெண்டுமே உச்சத்துல அடையுமா? ஆமா தானே? உச்சத்துல அடையும்னா இங்க 45 டிகிரி இருக்கும். ஆமாவா? 45 டிகிரி இருக்கும். ஆமா தானே? இது 45 பிளஸ் தீட்டா, இது 45 மைனஸ் தீட்டா. சரியா? நம்மளுக்கு தெரியும் ட்ரிகோனோமெட்ரி படிச்சிருக்கோமா? ட்ரிகோனோமெட்ரி அதாவது முக்கோணவியல், அதாவது நான் பேசிக் மேத்ஸ் எடுத்துட்டேன். பேசிக் மேத்ஸ் என்ன எடுத்தேன்னு பாரு, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி அப்படின்னா என்னது? இது 90 டிகிரி அப்படின்னா இந்த பக்கம் 30 டிகிரி, இந்த பக்கம் 30 டிகிரி. ஆமா தானே? இந்த இது வந்து பார்த்தா என்னது 90 பிளஸ் தீட்டா, இது என்னது 90 மைனஸ் தீட்டாவா? ஆமா தானே? அப்ப இதோட மதிப்பும் சேமா இருக்கும்னு சொன்னா இதோட மதிப்பும் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும்னு சொன்னா அதே தான் இங்க கொடுத்துருக்கான். 2 தீட்டாவோட மதிப்பு 45 டிகிரி, அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 45 டிகிரி இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. 2 தீட்டான்றது இந்த இடத்துல இருக்கு. சரியா? சொல்யூஷன் புரியுதா? ஓகே, அப்போ இது கணாண்ட வரக்கூடிய அந்த கோணமும் வந்து பார்த்தா சமமா இருக்கும். இது கணாண்ட இருக்கக்கூடிய அந்த கோணத்தோடைய மதிப்பு, அதாவது அது மேக்னிட்யூட் சொல்றோம்ல, மேக்னிட்யூடோட மதிப்பு எப்படி இருக்கும்? சமமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் எங்க சொன்னேன்? ட்ரிகோனோமெட்ரியில சொன்னேன், முக்கோணவியல் பாடத்துல சொன்னேன். சரியா? இந்த மதிப்பு வந்து பார்த்தா என்னது? ஆல்பா. இந்த மதிப்பு வந்து பார்த்தா பீட்டா. சரியா? அப்ப ரெண்டுமே எப்படி இருக்கும்? எனக்கு ஆல்பாவோட மதிப்பும் பீட்டாவோட மதிப்பு எப்படி இருக்கும்? எனக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்தேன். சரியா? இது 90 டிகிரினா இது கணாண்ட பிளஸ் 30 டிகிரி, இதுல இருந்து ஒரு 30 டிகிரி, இங்க இருந்து இது ஒரு 30 டிகிரி, ரெண்டுத்தோட மதிப்பு என்னவா இருக்கும்? சமமா இருக்கும்னு சொன்னா ஆமாவா? இதோட மதிப்பு சமமா இருக்கும்னு சொன்னேன். ஓகே, அதேதான். அப்ப அப்படி பார்த்தோம்னா என்னது? சோ இங்க 45 மைனஸ் தீட்டா இருக்குது, இங்க 45 பிளஸ் தீட்டா இருக்குது. அப்ப இதோட மதிப்பு எப்படி சமமா இருக்குமா? ரெண்டு சமமாச்சுன்னா அதோட விகிதம் எனக்கு எப்படி கிடைக்கும்? அதோட விகிதம் எனக்கு எப்படி கிடைக்கும்? 1:1 தெரியுமா? அப்ப அதான் ஆன்சர். அது 1:1 என்பது என்னுடைய ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஓகே, இங்க அதர்வைஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இங்க பாரு y என்பது 2 தீட்டான்னு வச்சுக்கோங்க. y அப்படிங்கிறது 2 தீட்டான்னு வச்சுக்கோங்க. ஓகே, y 2 தீட்டா அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க பாரு ஒரு பேஜ் ஓகே நான் ஒரு பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு பேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஓகே ஒரு பேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் சரியா. இப்போ பாருங்க அங்க பாரு y is equal to 2 θ ன்னு வச்சுக்கலாம் சரியா. அப்ப 2 θ இங்க என்னது y ஓட மதிப்பு எனக்கு கிடைக்கும். ஆமா θ ஓட மதிப்பு இப்போ வந்து பாருங்க θ ஓட மதிப்பு 15 டிகிரி அப்படினா θ ஓட மதிப்பு எப்படி எனக்கு 15 டிகிரி அப்படினா எனக்கு என்ன கிடைக்கும் 30 டிகிரி கிடைக்கும். 30 டிகிரியோட மதிப்பு எவ்வளவுப்பா சரி 30 டிகிரியோட மதிப்பு எப்போ 1/2 வா. இதே வந்து பாருங்க 2 θ ஓட மதிப்பு 30 டிகிரி மாத்தினா எனக்கு என்ன 2 θ ஓட மதிப்பு எப்படி இருக்கும் 60 டிகிரி இருக்கு. 60 டிகிரி என்னது √3/2 இருக்குமா. ஓகே இதே வந்து நான் 45 டிகிரி எடுத்துக்கும்போது எனக்கு 2 θ ஓட மதிப்பு 90 ஆயிடும் சரியா. 2 θ = 45 சாரி θ = 45 ஓகே. அப்ப y ஓட மதிப்பு எனக்கு எப்படி இருக்கும் 90 டிகிரி 1 அப்படி சொல்லி கிடைக்கும். ஆமாவா 1 சொல்லி கிடைக்கும் சரியா. இதே 60 டிகிரியா மாத்தறேன் 60 தான் எனக்கு 2 θ = 120 டிகிரியா 120 டிகிரியோட அதே √3/2 தான் கிடைக்கும். அதே √3/2 தான் கிடைக்கும் சரியா. அப்ப அது 45 + θ ஓட மதிப்பு ஒரே மாதிரி இருக்குது - θ ஓட மதிப்பு ஒரே மாதிரி இருக்கா. அது சொல்றதுக்கு இவ்வளவுதான் வந்து சரியா. அப்ப இங்க பாரு இது வந்து பாத்தா 45 + θ ஓட மதிப்பு இது 45 - θ ஓட மதிப்பு இது. அப்ப இது இப்படி சமமா இருக்கா. அப்ப √3/2 இன்டு √3/2 ஓட மதிப்பு எவ்வளவு எனக்கு 1 ன்னு சொல்லிட்டு வந்துருமா. அடிச்சா எனக்கு நான் 1 ன்னு சொல்லிட்டு வெச்சிரோம். அப்ப எனக்கு விகிதம் எப்படி இருக்கும் 1:1 அப்படி சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். அதெல்லாம் நான் இங்க சொல்லிட்டேன். ஓகேவா ஓகேவா புரியுதா. ஓகே ஒரு கிரிக்கெட் பந்து நேர m மேலும் அவற்றின் மேலும் 45 டிகிரி அடிக்கப்படுகிறது. நல்ல ஒரு கிரிக்கெட் பந்து இருக்கு அதோட இது சரி அதோட மதிப்பு m ஓகே. அது வந்து என்ன பண்ணாம 45 டிகிரில இது அடிக்கப்படுதாம். 45 டிகிரில பேட்ல இருந்து என்ன பண்ணுது அடிக்கப்படுகிறது. மேலும் அவற்றின் கிடைத்தள வேகம் v எனில் அது கிடைத்தள வேகம் vx எனில் சரியா. கிடைத்தள வேகம் எனில் அவற்றின் உச்சப்புள்ளியின் இயக்க ஆற்றல் என்னன்னு கேட்கிறாங்க. அதோட உச்சப்புள்ளினா என்னது அதோட உச்சப்புள்ளி எப்படி எங்களுக்குப்பா இந்த பகுதியில இருக்குமா இந்த பகுதியில இருக்கும் தானே. இந்த பகுதியில அதோட கைனடிக் எனர்ஜி கேட்கலாம். கைனடிக் எனர்ஜி என்னன்னு சொல்லலாம் mv of 1/2 mv² சொல்லலாமா. ஆமாவா mv² சொல்லலாமா. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா x அச்சுல தான் நாம கேட்கலாம். x அச்சுல கேட்டாங்களா x அச்சுல தான் நம்ம பண்ண திசைவேகம் v சொல்லி கொடுத்துருக்கோம். ஆமா தானே v சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே அது v சொல்லி கொடுத்துருக்கோம். அப்ப என்னது இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது கைனடிக் எனர்ஜி 1/2 m இந்த v² என்ன v² vx² cos² θ வருமா. cos² θ சொல்லுமா. cos 90 + 90 = 180. cos 180 ஓட மதிப்பு எவ்வளவுப்பா cos 180 ஓட மதிப்பு 180யா 45 டிகிரி தானே. அப்ப cos² னா 45 சோ 45 டிகிரியோட மதிப்பு எவ்வளவுனா 1/2. ஆமா தானே cos ஓட மதிப்பு cos 45 1/2. அப்ப இது ஸ்கொயர் பண்ணா 1/2 ன்னு சொல்லுமா. ஓகே 1/2 ன்னுமா 1/2 m ஓகே v²/2 ன்னு சொல்லுவோம். அப்ப எனக்கு இதோட ஆன்சர் என்னது இதோட கைனடிக் எனர்ஜி இதோட இயக்க ஆற்றல் எனக்கு எப்படி கிடைக்கும்னா 1/4 mv² அப்படி கிடைக்கும். mvx² அப்படி சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சுச்சு எப்படி ஒண்ணும் இல்லப்பா கைனடிக் எனர்ஜி mv² 1/2 mv² சரியா. இப்போ வந்து பார்த்தா வந்து x அச்சுல தான் அதோட கிடைத்தள திசைவேகம் சொல்லிட்டா. அப்ப கிடைத்தள திசைவேகம் என்னது cos θ. ஆமா தானே cos θவா. அப்ப v² என்னது vx² cos² θவா. ஓகே அப்ப cos θ ஓட மதிப்பு என்னது cos 45 டிகிரி அடிக்கப்பட்டு அப்ப 45 டிகிரியோட மதிப்பு 1/2 புரியுதா. அப்ப இத ஸ்கொயர் பண்ணா எனக்கு 1/2 கிடைக்கும். அப்ப என்னாச்சு 1/4 mv² அப்படி சொல்லிட்டு வந்துச்சு. 1/4 mv² அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்துச்சு. புரியுதா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரியா. புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஓகே அடுத்தது கிடைத்தள இயக்கத்தின் பாதை என்னது பாதவளையம் சரியா. வட்டமா இருக்கணும்னா என்ன கண்டிஷன் 90 டிகிரி இருக்கணும் சரியா. நேர்கோடா இருக்கணும்னா என்ன கண்டிஷன் 0 அல்லது 180 டிகிரியா இருக்கணும் சரியா. 180 டிகிரியா இருக்கணும் புரியுதா. அது அடிப்பாதவளையம்னா இதுதான் அடிப்பாதவளையம். இதுதான் என்னது அடிப்பாதவளையம். புரியுதா. இது பேர் என்னது அடிப்பாதவளையம். ஓகே ஹைப்பர்போலான்னு சொல்லுவாங்க அது. ஆக்சுவலி வந்து விமானம் தரையிறங்குறது கிடையாது. இது ஆக்சுவலி விமானம் தரையிறங்குறது கிடையாது. விமானம் மேலே ஏறுது. விமானம் என்னது மேலே ஏறுது. டக்குனு அலைதா பாருங்க. ஓகே கரெக்டா நினைக்கிறேன் சரியா. என்னது விமானம் மேலே ஏறுது. ஓகே டேக் ஆஃப்
புரியாது டேக் ஆஃப் பண்ணுது சரியா. அப்ப இந்த ஆன்சர் என்ன பாரு, ஆன்சர் என்ன கீழ்கண்ட இடத்தில் எரிதல் இயக்கம் கிடையாது, ப்ரொஜெக்டைல் மோஷன் கிடையாது சொல்லலாம் சரியா. மாடியில் இருந்து ஒரு பந்தினை கிடைத்தளத்தில் சுட்டுகிறீர்கள், அது ப்ரொஜெக்டைல் மோஷன் எஸ் ப்ரொஜெக்டைல் மோஷன் தான். ஓகே கால் பந்து எரிதளத்தில் விடுகிறது. ஓகே கால் பந்து வந்து என்னது இங்க பாரு, ஃபுட்பால் வந்து அடிக்கலாம் அப்படின்னா அடிக்கும்போது நீ கோல் போஸ்டிங் இருக்கும் சரி, கோல் போஸ்டிங் இருக்கும் சரியா. அந்த ஃபுட்பால் அடிக்காம அந்த பால் வந்து இப்படி தான் போகும், இந்த டைரக்ஷன்ல தான் போகும், பாருங்க இப்படி போகும் புரியுதா சொல்றது, பந்து இப்படி போகும், நீ விளையாடினா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு என்னது இது வந்து பண்ணா ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் தான். துப்பாக்கியிலிருந்து குண்டு வெளியேறலாம், இது கூட ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் தான். எப்படி பாரு, இப்ப நம்ம இங்க எய்ம் பண்ணா துப்பாக்கியில கன் வச்சு இந்த இடத்துல இப்படி எய்ம் பண்ணா வந்து பார்த்தா அந்த கேமராவுக்கு எய்ம் பண்ணனா கேமராவுக்கு நான் குறி வைக்க மாட்டேன், அந்த கேமரால வந்து அதுக்கு மேல நான் குறி வைப்பேன், கேமரா என்ன பண்ணும் அது மேல குறி வைப்பேன் ஆமாவா. அப்ப அது மேல குறி வச்சா என்ன ஆகும், இந்த இடத்துல குறி வச்சா யார வேணும் அப்படிங்கிற மாதிரி யார விடுங்க சரியா. அப்ப இது பண்ண ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் தான். ஆனா விமானம் மேலே ஏறுது அப்படிங்கிறது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் இது வந்து அது ஒரு இது கிடையாது. எப்படி பாரு, இது ஃளைட் ஃளைட்மா இருக்காது, ஃளைட்னு சொல்லி சும்மா நம்பு ஓகே, நம்மளால சோதனை சொல்லுவாங்க அதனால நம்பு, இது வந்து நல்ல ஃளைட் சரியா. இந்த ஃளைட் வந்து அப்படியே போயிட்டே அப்படியே இப்படி ஏறும் ஆமாவா. இது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் இல்ல, இது கண்டிப்பா இல்ல, ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் கிடையாது ஓகேவா. புரிஞ்சா ஓகே ஓகே ஓகே. ஒரு கல்லானது கிடைத்தளத்தில் எரியப்படுகிறது, ஒரு கல்லானது என்ன பண்ணுமா கிடைத்தளத்தில் எரியப்படுகிறது, மேலும் அவற்றின் உச்சப்பகுதியை அடைய அதை எடுத்துக்கொள்ளும் காலம் 4 வினாடி. உச்சப்பகுதியை எடுத்துக்கொள்ள நேரம் வந்து 4 வினாடி எனில் மொத்த கிடைத்தள இயக்கத்தின் பறக்கும் நேரம் என்ன சொல்லுவாங்க சரியா. டைம் இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும், t is equal to 2u sin theta by g தெரியுமா. ஆமா தானே. இத நான் எப்படி பிரிச்சறதுன்னு பாரு, இத எப்படி பிரிச்சறதுனா ஒரு கிடைத்தள இயக்கம் என்னது, இதுதான் கிடைத்தள இயக்கமா. இங்க வரதுக்கு எவ்வளவு ஆயிடுச்சா 4 வினாடி ஆயிடுச்சா, இங்க வரதுக்கு எவ்வளவு ஆயிடுச்சா 4 வினாடி ஆயிடுச்சா. இத நான் எப்படி பிரிச்சறதுன்னு பாரு, u sin theta by g plus u sin theta by g ன்னு சொல்லிட்டு நான் பிரிச்சறேன். இத என்ன பண்றேன், u sin theta by g plus u sin theta by g சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் பிரிச்சு எழுதுறேன் சரியா. அப்ப பிரிச்சு எழுதும்போது என்ன நடக்குது, பிரிச்சு எழுதுறேன் ஓகே. அப்போ இங்க இருந்து பாதி தூரம் வரதுக்கு இங்க இருந்து இதுதான் பாதி, அப்ப இங்க இருந்து பாதி தூரம் வரதுக்கு எவ்வளவு 4 வினாடினா, இன்னும் பாதி தூரம் வரதுக்கு எவ்வளவு ஆச்சு அது 4 வினாடி. அப்ப ஒட்டுமொத்தமா எவ்வளவு 8 வினாடி இருக்கும், ஒட்டுமொத்தமா எவ்வளவு இருக்கும் 8 வினாடிகள் ஆகும் சரி. ஒட்டுமொத்தமா எத்தனை வினாடி இருக்கும் 8 வினாடி இருக்கும் ஓகேவா சரி ஓகே. அதுக்கு பாரு, ஒரு பந்தானது கிடைத்தளத்தில் 20 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தில் எரியப்படுகிறது ஓகே, ஒரு அடிக்கப்படுகிறது, மேலும் அவற்றின் கோணம் 45 டிகிரி ஓகே. எனில் அவற்றின் உச்ச உயரம் என்ன, h is equal to formula u square sin square என்னது sin square theta divided by 2g ஆமாதானே. அப்ப u ஓட மதிப்பு எவ்வளவு, எனக்கு என்ன கேக்குறாங்க உச்ச உயரம் h என்ன கேக்குறான், அப்ப 20 × 20 ஓகே. இது 45 sin 45 எவ்வளவு 1/2 1/2 னா என்னாச்சு 1/2 ன்னு சொல்லிட்டு வந்துமா, இது ஸ்கொயர் பண்ணா அப்ப 2g ஓட மதிப்பு எவ்வளவு 2 × எவ்வளவு 10 ஆமாவா. இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு, இதுவும் 10. அப்ப h ஓட மதிப்பு எவ்வளவு 10 மீட்டர் அப்படிங்கறதுக்கான என்னோட ஆன்சர் 10 மீட்டர் அப்படிங்கறதுக்கானது என்னோட ஆன்சர் ஓகேவா சரி ஓகே. அதுக்கு பாரு, அதுக்கு ஒரு பொருளானது கிடைத்தள இயக்கத்தில் எரியப்படுகிறது, ஒரு பொருளானது என்ன பண்ணாம கிடைத்தள இயக்கத்தில் எரியப்படுகிறது, மேலும் அவற்றின் வேகம் 20 மீட்டர்/செகண்ட், அவற்றின் கோணம் 30 டிகிரி, அவற்றின் பறக்கும் நேரமானது என்னன்னு கேட்டாங்க. t is equal to 2u sin theta by g2u sin theta by g சரி. எனக்கு வந்து இந்த அதெல்லாம் நிச்சயமா வராது. ஸோ பிகாஸ் எனக்கு வந்து இந்த டங்க்கு இது மேலே போயிட்டு ஒட்டாது, ஸோ அதனால வந்து அது எக்ஸாக்டா வராது எனக்கு சரியா. அப்போ 2 × எவ்வளோ 20 × sin 45 எவ்வளோ, sin 45 எவ்வளோ பார்த்து sin 30 1/2 sin 30 மதிப்பு எவ்வளோ 1/2 × எவ்வளோ 10 வருமா 10. அப்ப இது கேன்சல் ஆயிடுச்சு, இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப t என்பது என்னது வெறும் 2 வினாடிகள் மட்டுமே, t என்பது என்னது 2 வினாடிகள் மட்டுமே ஓகேவா ஓகேவா ஓகே 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 சரியா. அடுத்து பாரு, அடுத்து ஓகே. ஒரு கிடைத்தள இயக்கத்தில் அது உச்ச பகுதியில் உள்ள முடுக்கம் என்ன, g தான் எங்க போனாலும் g தான் மாறாது ஓகே. இப்போ கிடைத்தள இயக்கம்னா எவ்வளவு, இங்க பாரு இந்த பக்கம் இங்கேயும் g தான், இங்கேயும் g தான், எல்லா இடத்துலயும் முடுக்கம் என்னது g மட்டும்தான் ஓகேவா. ஈஸியா ஓகே. ஒரு கிடைத்தள இயக்கத்தில் ஒரு பொருளின் திசைவேகம் 20 மீட்டர்/செகண்ட், g ஓட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லிட்டான் 20 ms/-1 சொல்லிட்டான் ஓகே. அதன் உச்ச உயரம் ஓகே, அதன் உச்ச உயரம் எவ்வளவுன்னு சொல்லிட்டான் 10 மீட்டர் சொல்லிட்டான், h ஓட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லிட்டான் 10 மீட்டர் சொல்லிட்டான். எல்ல அவற்றின் கோணம் θ என்னன்னு கேட்கணும் சரியா. அப்ப என்ன h ஓட ஃபார்முலா எனக்கு என்ன தெரியும், h is equal to u square ஓகே sin square θ sin square θ divided by 2g
ஆமாவா? அப்ப h ஓட மதிப்பு 10, u ஓட மதிப்பு எவ்வளவு? 20 × 20 sin ஸ்கொயர் தீட்டா தான் எனக்கு வேணும். ஓகே, sin ஸ்கொயர் தீட்டா தான் எனக்கு வேணும். டிவைடட் பை 2g. 2g ஓட மதிப்பு எவ்வளவுப்பா? 2g ஓட மதிப்பு எவ்வளவு? அது 20 தான். என்னது? அது 20 தான். ஆமாவா? அப்ப 20 20 கேன்சல். இங்க ஒரு 0 கேன்சல். அப்ப sin ஸ்கொயர் தீட்டா. ஓகே, sin ஸ்கொயர் தீட்டா எவ்வளவு? 1/2 ஆச்சா? sin ஸ்கொயர் தீட்டான்றது எவ்வளவு? 1/2 ஆச்சு. அப்ப sin தீட்டா வேணும்னா என்ன பண்ணலாம்? அப்ப sin தீட்டா சமம் இங்க ஸ்கொயர் நான் ரூட் ஆயிடும் 1/2 ன்னு சொல்றோம். அப்ப sin தீட்டா சமம் என்னது? 1/2. 1/2 னா என்னது? 45 டிகிரி. அப்ப இது ஆன்சர் எவ்வளவு? 45 டிகிரி தான் இதோட ஆன்சர். சரியா? 45 டிகிரி தான் என்னது? இதோட ஆன்சர். சரியா? ஓகே, இத ப்ராப்பரா எழுதலாமா? இத ப்ராப்பரா எழுதி கொடுக்கிறேன் ஒரு நிமிஷம். ஏன்னா நோட்ஸ் உனக்கு பர்ஃபெக்ட்டா கொடுத்தா அடுத்த டைம் பார்க்கறப்ப உனக்கு என்ன புரியும். ஓகே, கசாமசா இருந்துச்சுன்னா உனக்கு என்ன சோ உனக்கு புரியாது இல்லையா? அதுதான் டீச்சிங்னா அதுதான் வந்து பண்ண எக்ஸாக்ட்டா இது பண்ணணும். ஓகே, அப்ப எவ்வளவு? h ஓட உயரம் எவ்வளவு? h ஓட 10 மீட்டர். சரியா? u ஓட மதிப்பு எவ்வளவு? 20 ms/-1. சரியா? அப்ப இங்க என்ன கேக்குறாங்க? h நமக்கு ஃபார்முலா தெரியாது. u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அப்ப h ஓட எவ்வளவு? 10. u ஸ்கொயர் மதிப்பு எவ்வளவு? 20 × 20. ஓகே, sin ஸ்கொயர் தீட்டா. sin ஸ்கொயர் தீட்டா சமம் எவ்வளவு? sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 20 ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப என்ன 20 கேன்சல், இங்க 0 கேன்சலா? அப்ப sin ஸ்கொயர் தீட்டா சமம் எவ்வளவு? 1/2. சரியா? அப்ப sin தீட்டா சமம் என்னது? 1/√2. அப்ப தீட்டாவோட வேல்யூ எவ்வளவு? 45 டிகிரி. 45 டிகிரி தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? ஓகே. அடுத்து பாரு. இரண்டு பொருட்கள் இடைக்காலத்தில் எரியப்படுகிறது. இரண்டு பொருட்கள் என்னன்னா இடைக்காலத்தில் எரியப்படுகிறது. அவற்றின் கோணங்கள் மதிப்பு 45 மற்றும் 60 டிகிரி. ஓகே, 45 டிகிரி மற்றும் 60 டிகிரி. மேலும் அவற்றின் உயரம் சமம். h உடைய மதிப்பு எவ்வளவு சமம் எனில் அவற்றின் திசைவேகத்தின் விகிதம் என்ன கேட்கலாம்? ஓகே, உயரம் வந்து சமம்னா என்னது? h of 45 டிகிரி சமம் h of 60 டிகிரி எனக்கு தெரியும். ஓகே, அதோட திசைவேகத்தோட விகிதம் கேட்கலாம். ஆமாவா? அப்ப u ஆனது ஓகே, அப்ப இது என்னது? u ஸ்கொயர் வந்து பாருங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு h. ஆமாவா? h sin தீட்டாவா? sin ஸ்கொயர் தீட்டாவா? h sin ஸ்கொயர் தீட்டாவா? கரெக்ட்டா? ஆமா தான, sin ஸ்கொயர் தீட்டாவா? அப்ப என்னது? u1 ஸ்கொயர் டிவைடட் பை u2 ஸ்கொயர் சமம் என்னது? sin 45 u1 இது 45 டிகிரிங்கிறது sin 1 ஸ்கொயர் தீட்டா. டிவைடட் பை என்னது? sin 2 ஸ்கொயர் தீட்டாவா? கரெக்ட்டா சொல்றது? sin 2 ஸ்கொயர் தீட்டாவா? ஓகே, கரெக்ட்டா? எஸ், கரெக்ட் தான் நினைக்கிறேன். சரியா? அப்ப இது என்ன ஆயிடும்? பாரு, u1/u2 சமம் square root of sin square 60 degree. ஓகே, அப்ப sin square என்ன ஆயிடுச்சு? sin square 45 டிகிரி. ஆமாவா? அப்ப 60 டிகிரியோட மதிப்பு எவ்வளவு? கரெக்ட், 60 45. u1 60 40. கரெக்ட் தான். சரியா? கரெக்ட் தான். ஓகேவா? ஓகே, யா. இப்போ இது கீழ வந்துச்சுனா இது என்ன? u1 சமம் sin 60. ஓகே, கரெக்ட்டா இருக்கு. ஓகே, ஏதோ மிஸ்டேக்லாம் இல்ல. ஓகே, sin 60 மதிப்பு எவ்வளவுப்பா? sin 60 வந்து பாருங்க 1/2 அப்ப இது என்னாச்சு? sin 60 மதிப்பு எவ்வளவு? √3/2 டிவைடட் பை the whole square. என்னது? whole square. சரியா? sin 45 வந்து எவ்வளவு? 1/√2 whole square. அப்ப இது பண்ணனா என்ன ஆயிடும்? அப்ப இத வந்து சரி பண்ணனா என்ன ஆகும்? எனக்கு பாரு என்ன ஆகும்? தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நான் எழுதுறேன். சரி, இந்த இடத்துல எழுதுறேன். அப்ப என்னது? என்ன ஆயிடும்பா? √3 என்ன ஆயிடும்? 3/4 டிவைடட் பை 1/2 ன்னு வருமா? ஓகே, அப்ப இது அப்படியே மேல போகும். அப்ப 3/4 × 2/1 வரும். அப்ப இது கேன்சல். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/4 அப்படினு சொன்னது என்னோட ஆன்சர். இதோட திசைவேக விகிதம் என்னன்னா √3 √4. சி √2 சாரி √2. ஓகே, ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல நான் ஏதோ ஒன்று சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா. கரெக்ட். ஓகே. சரியா? ஒரு பொருளானது தரையிலிருந்து கிடைமட்டமாக u என்ற வேகத்தில் எரியப்படுகிறது. மேலும் அவற்றின் கிடைமட்ட நிலைக்கும் 2 முறை அதிகரிக்கும் போது
அவற்றின் உச்ச உயரத்தை அடைகிறது அவற்றின் கிடைமட்ட நெருக்கம் என்னன்னு கேட்கலாம். சரியா? சோ அதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும், கிடைமட்ட நெருக்கம் r மற்றும் உயரம் r இருக்குல்ல, இதுக்கிடையே உள்ள தொடர்பு என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். இதுக்கிடையே உள்ள தொடர்பு என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? சோ ஃபார்முலா பாரு என்ன பண்ணணும்னு வந்து பாருங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், h r ஓட மதிப்பு என்னது, r ஓட மதிப்பு ரேஞ்ச் எவ்வளவுப்பா, 2u². அதான் 2u². ஃபார்முலா பத்தி நிறைய ரிவைஸ் பண்ணாதான் நிறைய மறந்துச்சு. சரியா? யா r ஓட மதிப்பு எவ்வளவு, r ஓட மதிப்பு வந்து பண்ணா u². ஓகே u² என்னது sin, என்னது u² sin 2 sin θ இன்டு ஒரே நிமிஷம் இது மறந்துச்சுடா. எப்படி வச்சிருப்பீங்க, நீங்க கழிச்சிட்டு சரியா, u² sin 2 θ g. ஓகே u² sin 2 θ g, u² sin 2 θ. சரி, அது கொஞ்சம் அப்படியே நிறைய லாக் ஆயிடுது. ஸோ அதனால தப்பா நினைச்சிக்க வேண்டாம். ஓகேவா? ஓகே என்ன சொல்றதுன்னு பாரு. சரி, r என்ன சொல்லலாம், u² sin 2 θ u² sin 2 θ g ன்னு சொல்லுவோம். ஆமா தானே? அப்ப உயரத்தோட மதிப்பு என்ன சொல்லுவோம், உயரத்துக்கு வந்து u² sin square θ sin square θ g ன்னு சொல்லுவோமா? ஆமா தானே, g ன்னு சொல்லுவோம். g ஆ 2g ஆ 2g. ஓகே u² sin 2 θ g. சரியா? அப்ப இங்க பாரு r h என்னலாம், r h என்னலாம், u² sin 2 θ எப்படி எழுதலாம்ப்பா, 2 sin θ dot cos θ எழுதலாம். 2 sin θ dot cos θ ன்னு சொல்லி எழுதலாம். முக்கோண இயல்படி அந்த மாதிரி எழுதலாம். சரியா? அப்ப இதை எப்படி எழுதலாம், divided by g. இதை எப்படி வகுக்கும்போது என்ன ஆகும், இந்த 2g மேல போய் divided by u² sin square θ. அப்ப sin square θ எழுதலாம், sin θ dot sin θ எழுதலாமா? கரெக்ட்டா? sin θ dot sin θ dot sin θ எழுதலாமா? புரியுதா? எழுதலாம் தானே? அப்ப இந்த sin θ இந்த sin θ கேன்சல். ஓகே இந்த g யும் கேன்சல். அப்ப என்னாச்சு, r by h is equal to u² கேன்சல். u² வந்து பண்ணா கேன்சல் ஆயிடுச்சா? ஓகே r by h is equal to 4 cos θ dot sin θ ன்னு சொல்லிருக்கு. சரியா? இத என்ன பண்றது, இந்த பக்கம் அப்படியே கொண்டு வரேன், இத இந்த பக்கமும் h இந்த பக்கமும் கொண்டு போறேன். ஓகே அப்ப என்னது, r sin θ by cos θ tan θ, r tan θ சமம் 4h ன்னு சொல்லலாமா? r tan θ சமம் 4h ன்னு சொல்லலாமா? புரியுதா? இதுதான் வந்து இதுக்கான விகிதம். சரி, இதுதான் என்னது, இதுக்கான விகிதம். இல்ல h மட்டும் வேணும் அப்படின்னா என்னது, h மட்டும் வேணும் அப்படின்னா என்னது, r by 4 tan θ சொல்லலாம். r by 4 tan θ சொல்லலாம். ஓகே இது ரெண்டையும் வச்சு மாறி நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். ஓகே இப்போ அந்த क्वेश्चन போலாம். சரியா? இப்போ இந்த क्वेश्चन ஓகேவா? சரியா, ஒரு பொருளானது தரையிலிருந்து கிடைமட்டமாக u என்ற வேகத்தில் எரியப்படுகிறது. மேலும் அவற்றின் கிடைமட்ட நெருக்கம் மேல்முறை அதிகரிக்கும் போது அதனுடைய உச்ச உயரத்தை அடைகிறதாம். அதனுடைய உச்ச உயரத்தை அடைகிறதுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே எனில் அவற்றின் கிடைமட்ட நெருக்கம் என்பது அதோட r என்னன்னு சொல்லி கேட்கலாம். சரியா? r என்னன்னு தெரியும், ஃபார்முலா r என்னன்னு தெரியும், c h என்னன்னு தெரியும் ஃபார்முலா எனக்கு r by 4. ஓகே r by 4 tan θ ன்னு எனக்கு தெரியும் தானே, r by 4 என்னன்னு சொல்லிட்டு tan θ ன்னு எனக்கு தெரியுமா? எஸ் தெரியும். சரியா? அப்ப இது நெக்ஸ்ட் பேஜ்க்கு போயிடலாம். சரியா? tan r by 4 ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். சரியா? இங்க என்ன இந்த r வந்து எனக்கு 2r தான் மாறுதா, அப்ப h ன்றது r சமம் என்னன்னு சொல்றா 2r by 4 into tan θ ன்னு சொல்லலாமா? tan θ ன்னு சொல்லலாமா? ஆமா தானே? அப்ப r கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே r கேன்சல் ஆயிடுச்சு. சரி 1 times 2 times. ஓகே அப்ப என்னது tan θ சமம் என்னது, tan inverse of θ சமம் என்னது, tan inverse of 1/2 ன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சிச்சா, 1/2 ன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே இப்போ நான் என்ன பண்ணேன் பாரு, இதை வச்சு அவத்தோட கிடைமட்ட நெருக்கத்தை நான் கண்டுபிடிப்பேன். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், அதோட கிடைமட்ட நெருக்கத்தை நான் கண்டுபிடிப்பேன். ஓகே இப்போ இது என்னது, இது ஒரு முக்கோணம். சரி, இது ஒரு செங்கோண முக்கோணம். இது தீட்டானா ஓகே இது என்னது, இது எதிர்பக்கம் பை அடுத்த பக்கம் தானே தெரியுது, அடுத்த பக்கம் தான் tan θ. அப்ப இது 1 இது 2. அப்ப எனக்கு இந்த ஹைபோடெனியூஸ் எவ்வளவு, √5 சொல்லிட்டு வந்துருமா? அப்ப இதோட sin θ வோட மதிப்பு எவ்வளவு, sin θ வோட மதிப்பு எவ்வளவு, ஆப்போசிட் பை ஹைபோடெனியூஸா 1/c எதிர்பக்கம் பை காரணம் 1/√5. அப்ப cos θ வோட மதிப்பு எவ்வளவு, 2/√5 சொல்லிட்டு வந்துரும். சரி, அப்ப இங்க நான் என்ன பண்றேன், சோ r ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். r என்னது 2u² sin θ into cos θ divided by g.
ஆமா தானே? அப்ப r is equal to என்னது 2 into u ஸ்கொயர் மதிப்பு u ஸ்கொயர் தான். u ஸ்கொயர் இன்டு sin தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு? sin தீட்டா சமம் 1/√5. ஆமாவா? cos தீட்டாவோட மதிப்பு 2/√5 2/√5. ஓகே, g யோட மதிப்பு 10. சரி, g யோட மதிப்பு என்னது 10 ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்ப r is equal to என்ன இது? r is equal to இது சேர்ந்தா என்னாச்சு? 5 டைம் வந்துச்சா? 5 டைம் வந்துச்சா? அப்ப 2u ஸ்கொயர் divided by 2u ஸ்கொயர் divided by sin தீட்டாவோட மதிப்பு எவ்வளவுப்பா? 2/√5. 2/5 கரெக்டா தான் இருக்குது. சரி, அந்த g யோட மதிப்பை நான் அப்படி g ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். அது g ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, அப்ப இது 2u ஸ்கொயர் பை 5g அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 2u ஸ்கொயர் பை 5g இல்லைன்னா என்னது 2u ஸ்கொயர் டிவைட் பை 2u ஸ்கொயர் பை 50 அப்படின்னு கூட கிடைக்கும். இல்லைன்னா வந்து அது 1/20 u ஸ்கொயர் பை 25. உனக்கு எப்படி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கானோ ஆப்ஷன்ஸ் ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கோ. சரி, ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோ, இதை நீ மாற்றிக்க போயிட்டு. ஓகேவா? ஓகேப்பா. ஓகே 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 அடுத்த கொஸ்டின் பாரு. ஒரு கிடைமட்ட நெருக்கத்தில் ஒரு கிடைமட்ட இயக்கத்தில் கிடைமட்ட நெருக்கம் மற்றும் அதன் உச்ச உயரம் ஆகியவை சமமாகும் எனில் கிடைமட்ட இயக்கத்தின் கோணம் என்ன? எனக்கு தெரியும் r is equal to என்னது r சமம் h ன்னு சொல்லிட்டாங்க. சரி, r சமம் h ன்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்ப r is equal to என்னது h is equal to என்னது r tan theta divided by 4 வருமா? அப்ப இதுவும் சமம்னாப்ப கேன்சல் ஆயிடும். அப்ப tan theta ஓட மதிப்பு எவ்வளவுப்பா? tan inverse of tan theta is equal to 1/4 ன்னு வந்துரும். என்னது tan theta is equal to 1/4, அதாவது theta சமம் tan inverse of 1/4. சாரி tan inverse of 1/4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துரும். புரியுதா? ஓகே, இதான் வந்து என்னோட ஆன்சர். கிளியரா? ஓகே 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 சரி, ஒரு ஏவுகணை ஆரம்ப திசைவேகம் 20 மீட்டர்/செகண்ட். ஓகே, ஒரு ஏவுகணை ஆரம்ப திசைவேகம் 20 மீட்டர்/செகண்ட். ஏவுகணை கிடைமட்ட நெருக்கம் என்னன்னு கேட்கலாம். ஏவுகணை கிடைமட்ட நெருக்கம் என்ன? r is equal to ஃபார்முலா தெரியும். u ஸ்கொயர் sin 2θவா? u ஸ்கொயர் sin 2θ divided by g ஆ? ஆமா, அப்ப u ஓட மதிப்பு எவ்வளவு? 20 × 20 into sin 2θ. sin 2θ ஓட மதிப்பு எனக்கு தெரியாது. சரியா? sin 2θ ஓட மதிப்பு எனக்கு தெரியாது. சரி, ஆனா இங்க என்ன சொல்றாங்க பாரு. சோ ஏவுகணை ஆரம்ப திசைவேகம் இங்க என்ன क्वेश्चन இனிஷியல் ரேஞ்ச் ஆஃப் தி மிசைல். ஓகே, மேக்ஸிமம் ரேஞ்ச் சொல்றான். உச்சன்னு சொல்லிட்டு இந்த क्वेश्चन நான் விட்ட மேக்ஸிமம் ரேஞ்ச். உச்ச கிடைமட்ட நெருக்கத்துக்கு வந்துச்சு. அப்ப 2θ சமம் 45 டிகிரியா? அப்படினா sin 2θ ஓட மதிப்பு 1 ன்னு சொல்லிட்டாச்சு. ஓகே, அப்ப g ஓட மதிப்பு எவ்வளவு? 10. அப்ப ஆன்சர் என்னது? ஆன்சர் என்னப்பா? 40. சரி, ஆன்சர் என்னது? அப்ப உச்ச என்னது? 40. ஓகே, 40 மீட்டர் தான் என்னது இதோடைய கிடைமட்ட நெருக்கம். சரி, 40 மீட்டர் தான் என்னது இதனுடைய கிடைமட்ட நெருக்கம். ஓகே ஓகே गाइस, சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சோ ஏதாவது டவுட் இருக்கு அப்படினா சோ மறக்காம என்ன பண்ணு, கமெண்ட்ல சொல்லு. சரியா? உனக்கு வந்து நெக்ஸ்ட் லெக்சர் வந்து பண்ணா என்ன பண்றேன் உங்களுக்கு நான் டீடைலா கொடுத்துறேன். ஓகே, நெக்ஸ்ட் லெக்சர் என்ன பண்ணுவோம்னா டீடைலா கொடுத்துறேன். சோ thank you guys. Bye.